மாப்பிள்ள என்னடா பண்ற தூங்கலையா அப்பதே வந்து தூங்க போறேன்னு சொல்லிட்டு. இல்லடா தூக்கமே வரலடா. மாப்பிள்ள நீ நல்ல மூட்ல தானடா இருக்க. ஏன்டா என்ன விஷயம் சும்மா சொல்லுடா. சரி சொல்றேன். நான் சொன்னோன்னா கத்தக்கூடாது சண்டை போடக்கூடாது பாத்துக்க, இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லு அப்புறம் யோசிப்போம். மாப்பிள்ள அம்மாவும் அப்பாவும் ஏன்டா ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கிற, சீக்கிரமா சொல்லுடா. அம்மாவும் அப்பாவும் டேய் எனக்கு ஒரு அம்மா அப்பா தான்டா. சொல்லுடா. நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாயிரும் போல. அம்மாவும் அப்பாவும் உனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்கடா. என்னடா சொன்ன, மெதுவா சொல்லுடா, காதுலயே கேட்கல. டேய் உனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்களாம்லடா. நாளைக்கு இந்த பொண்ணை பார்க்க போறோமா எல்லாரும். என்னடா சொன்ன இப்ப. அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் வீங்க வச்சிருவேன், விளையாடாத சொல்லிட்டேன். டேய் விளையாடுறடா மாப்பிள்ள, சட்டையில இருந்து கையெடுடா இது உண்மைதான்டா. நீ போனதுக்கு அப்புறம் அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்கடா. நீ புரிஞ்சுக்கிறாம என்ன போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிற. ஏன்டா நீயே என்ன புரிஞ்சுக்கிற மாட்டியாடா. நான் என்னடா பண்றது. சரி இரு, நான் போய் அப்பாட்டையும் அம்மாட்டையும் இதை பத்தி பேசுறேன். டேய் இருடா, அவசரப்படாதடா, கொஞ்சம் பொறுமையா இருடா. யோசிச்சுட்டு அப்புறம் போய் அம்மாட்டையும் அப்பாட்டையும் பேசிக்கலாம். இதுக்கு மேல நான் எப்படிடா பொறுமையா இருக்க முடியும். டேய் இப்ப என்ன கல்யாணமா பண்ண போறோம். போய் பொண்ணு தானே பார்க்க போறோம், பார்த்துட்டு மட்டும் வருவோம்டா, அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு இந்த விஷயத்துல சுத்தமா இஷ்டம் இல்லடா. இங்க பாருடா பிரபு, நீ பேசாம நாளைக்கு வா, நான் பாத்துக்கிறேன். அம்மா அப்பா ஆசைக்காவது வாடா. சரி வரேன், ஆனா அங்க வந்து என்னை யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது சொல்லிட்டேன். சரிடா நான் பாத்துக்கிறேன். வந்து நீ தூங்கு வா. தேவலம் கூவிருச்சு, இன்னும் ஒருத்தர் எந்திரிக்க காணாமே. போய் உசுப்புவான். பிரகாஷ், பிரகாஷ். என்னம்மா இந்த வாரேன். என்னம்மா. தம்பி பிரகாஷ், அவன்கிட்ட பத்தி பேசுனியாப்பா? பேசிட்டேம்மா, வரேன்னு சொல்லிட்டேன். அப்படியாப்பா, சரிப்பா, இந்த டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா, எனக்கு என்ன சொல்ல போறானோ ஏது சொல்ல போறானு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இல்ல பதிலா வந்து சொல்லிட்டேன், இப்பதான் நிம்மதியா இருக்கு. எல்லாரும் நல்லா குளிச்சு குளிச்சு சாமி கும்பிட்டு கிளம்புவோம்ப்பா. சரிம்மா, நான் அவனை போய் உசுப்புறேம்மா, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேம்மா இன்னும். சரிப்பா, போய் அவனை உசுப்பி கூட்டிட்டு வா, நான் டீ போட்டு எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். ஏங்க ஏங்க எந்திரிங்க சீக்கிரமா. என்னடி ஏன் சொல்லு. ஏங்க பிரபு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டானா. நீங்க என்ன பண்றீங்க, சீக்கிரமா குளிச்சுட்டு கிளம்புறீங்க? அப்படியா, நல்ல விஷயம் தேன். பிரியாவை போய் உசுப்பு, அவ கிளம்பத்தி லேட்டாக்குவா. சரி இந்த போறேன். பிரியா, பிரியா எந்திரி, பொம்பளை பிள்ளை போட்டு நேரமா தூங்குவ, எந்திரி போய் பல் தேய்ச்சிட்டு குளிச்சிட்டு வா. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேம்மா, விடுமா. அடியே அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போற முடியும், எந்திரிடி. அப்படியா, நம்ம வீட்டுக்கு அண்ணி வர போறாங்களா? ஆமா, நீ போய் கிளம்பு முத. சரிம்மா, இதோ இன்னும் 10 நிமிஷம் தான் கிளம்பி வந்துருவேன். யாரு நீ? 10 நிமிஷத்துல கிளம்பிடுவ, போடி போ, முத கிளம்புற வழியை பாரு. மேக்கப் போடவே உனக்கு 3 மணி நேரம் ஆகும். நான் டீ போட்டு டிஃபன் பண்ணி குளிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டேன். சரிம்மா கத்தாத, என்ன 10 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். மோட்டர் போட்டு விட்டியா? போய் போட்டு விட்றேன், நீ போய் குளி. ஐ ஜாலி, இன்னைக்கு நல்லா புது ட்ரெஸ் போட்டு மேக்கப் பண்ணிட்டு போகணும். எல்லாரும் கிளம்பியாச்சாப்பா? கிளம்பியாச்சுப்பா. ஏப்பா பிரபு, வேஷ்டி சட்டை எதுவும் கட்டலையா? இல்லப்பா, எனக்கு இந்த பேண்ட் சட்டையே போதும். அவன் வரேன்னு சொன்னதே பெரிய விஷயம். வேசி சட்டை போடலையா, டவுசர் சட்டை போடலையான்ட்டு. சரிப்பா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே போட்டு வா. அண்ணே என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா, உனக்கு என்னம்மா? என்ன அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கு பிரியா. பிரபுனே புது மாப்பிள்ள ஆயிட்ட, அண்ணி வேற வர போறாங்க. பிரியா பேசாம வா. பிரியா அவன் கிடைக்க லூசு பைய. நீ வாமா, நம்ம போவோம். அது இருக்கட்டும் அண்ணே. பிரகாஷ் அண்ணே, நீ எப்ப கல்யாண சாப்பாடு போட போற? இவன் கல்யாணத்தை முடிக்கணுமா, அப்புறம் தேமா நான் கல்யாணத்தை பத்தியே யோசிக்கணும். அப்பாவை பத்தியா? என்னமோ அப்பாவுக்கு பொண்ணு பார்க்க போற மாதிரி வேடி சரியா போட்டு நிக்கிறாரு. எனக்கு என்ன அப்படி என்ன பெரிய வயசாயிருச்சு. காலம் போன காலத்துல உனக்கு இன்னொரு கல்யாணம் கேட்குதா? வாயா முதல்ல, மயனுக்கு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாப்பியா? இப்பதான் நீ பேசிட்டு இருக்கிற. அம்மா விளையாட்டுக்கு பேசுனே மீனாட்சி, நீ கோவப்படாத. அண்ணே மாப்பிள்ள மாதிரி வானே, சும்மா சொங்கி மாதிரி வராத, அப்புறம் பொண்ணு பிடிக்கலன்னு சொல்ல போகுது. அடியே வாயை கழுவுடி, நானே இதை எப்படியாச்சும் முடிக்கணும்னு இருக்கேன், லூசி மாதிரி பேசிட்டு இருக்கிற. இருங்க, நான் போய் தாம்பாளத்தட்டை எடுத்துட்டு வரேன். சரி நல்ல நேரம் முடியுங்களா, வாங்க கிளம்புவோம். அம்மா அப்பா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்கப்பா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, வந்து உட்காருங்க. ஏன் மச்சான், டவுனுக்கு போனதும் நம்ம ஊரை மறந்துட்டீங்களே? அப்படிலாம் இல்ல மச்சான், வேலை கண்டு தானே அங்கிட்டு போனோம். அதே நம்ம வீட்லயே போன எடுக்க நம்ம ஊருக்கே வந்திருக்கேன்ல, அப்புறம் என்ன. சரி மச்சான், சரி மச்சான். மலருக்கு நல்ல டவுன் மாப்பிள்ள, இதுல யார் மாப்பிள்ள? இந்தா என் பக்கத்துல உட்காந்துருக்கான்ல, இவந்தே மாப்பிள்ளை, நல்லா பாத்துக்கோங்க. ஏய் பேசாம இரு சொல்லிட்டேன். சரி பொண்ணை வர சொல்லுங்க பாப்போம். சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க, நல்ல நேரம் முடியாதுக்குள்ள. மலரே, மலரே காஃபி எடுத்துட்டு வாமா.
டேய் மாப்பிள பொண்ணை பாடுறா என்ன பார்க்காம. அட கொடுமையே, என்னடா இப்படி இருக்காங்க இவங்க? என்னடா இப்படி இருக்காங்கன்னு சொல்ற? பல்லு சரியில்லை, முடி கொஞ்சம் சரியில்லை, அதை சரி பண்ணிடலாம்ல. அதை எப்படி சரி பண்ணுவீங்க நீங்க? மாப்பிள பல்லு தானடா, ஆஸ்பத்திரியில கூட்டி போய் காமிச்சோம்னா சரியாயிரும்டா. அந்த அதிகான செடைய வந்து பியூட்டி பார்லர்ல போய் சரி பண்ணிடலாம்டா. நான் ஒரு ஐடியா சொல்லவா? என்னடா சொல்லு. டேய் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அப்ப நீயே கட்டிக்க இதெல்லாம் சரி பண்ணி. டேய் என்னடா இதுக்கு பேசுற லூஸ் மாதிரி? உன்னை கட்டிக்க சொன்னா உனக்கு எப்படி கோவம் வருது? அப்படித்தானே இருக்கு எனக்கும். ஏங்க பொண்ணுக்கு பாட்டு பாட தெரியுமா? ஏய் பிரியா, இதெல்லாம் கேட்டு நீ என்ன செய்ய போற? நீ சும்மா இருனே. ஏம்மா என் மக ஆசையா கேட்கறாளாமா, ஒரு பாட்டு பாடுமா. என் மக சூப்பரா பாடுவா, நான் பாட வச்சு இப்ப பார்த்தாலும் கேட்டுட்டே இருப்பேன், நீங்களும் கேளுங்க. அம்மா எனக்கு வெக்கமா இருக்குமா எல்லாரும் முன்னாடியும் பாடுறதுக்கு. பரவாயில்ல மலரு, அவங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்க, ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடு. சரிப்பா பாடுறேன். பொத்தி வச்ச மல்லிகை முட்டு புதிரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே, மாமன் பேர சொல்லி சொல்லி நாளானதே, ரொம்ப நாளானதே. பொத்தி வச்ச மல்லிகை முட்டு புதிரிச்சு. பாட்டெல்லாம் நல்லா சூப்பரா பாடுறாங்க, நல்ல டேலண்ட் இருக்கும் போலடா. ஐயோ எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஆள கொடுமை இதெல்லாம். அம்மா மாமாட்ட நான் கொஞ்ச நேரம் தனியா பேசணும்மா. மாப்பிள்ள மலரு உங்ககிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறா, கொஞ்சம் போய் பேசிட்டு வாங்க. ஐயோ நான் போக மாட்டேன்டா. நீ போக மாட்டேன்னு சொன்னாலும் உன்னை யாரும் இங்க விட போறது இல்ல. அப்ப நீ என் கூட வாடா. ஏய் மாப்பிள்ள நீ தானடா, உங்ககிட்ட தானே தனியா பேசணும்னு சொல்றாங்க, நீ தானடா போகணும், போடா. பிரபு போய் பேசிட்டு வாப்பா, போப்பா. அண்ணே போய் பேசிட்டு வா, பேசிட்டு வந்துட்டு அண்ணி என்ன சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லு. மாப்பிள்ள போங்க கூச்சப்படாம, நாங்களே சொல்றோம்ல போய் பேசுங்க. பிரபு போப்பா, போய் பேசிட்டு வா. அந்த புள்ள எம்பிட்டு நேரம் நின்றுட்டே இருக்குது. புள்ள வாடா நீயும். பேசாம போ சொல்லிட்டேன். என்ன மாப்பிள்ள இப்பயே இவ்வளவு வெக்கப்படுறாரு? நம்ம வேணா எல்லாரும் அங்கிட்டு போவோம், வாங்க இவங்க பேசட்டும். அதுவும் சரித்தே, நம்ம போவோம் அந்த பக்கம், இவங்க பேசட்டும். ஐயோ எல்லாரும் இப்படி தனியா விட்டு போயிட்டாங்களே, பயமா இருக்கே. ஆமா பயப்படாதீங்க, நான் ஒன்றும் சிங்கம் புலி இல்லை, கடிச்சு திங்க மாட்டேன் உங்களை. ஏன் மாமா உங்களுக்கு கண்ணு சரியா தெரியாதா? இல்ல ஏன் கேக்குறீங்க? சோடா பொட்டி கண்ணாடி போட்டிருக்கீங்களே அதான் கேட்டேன். தலைவலிக்காண்டி டாக்டர் போட சொன்னாங்க, அதையும் போட்டிருக்கேன். அப்படியா, சரி சரி. ஆமா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? நிறைய பேர் வந்து என்ன பொண்ணு பார்த்துட்டு போனாங்க, எனக்கு யாரையுமே பிடிக்கல. சரி அதுக்கு? ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மனசு சுக்கு சுக்கா உடச்சு விட்டாலே. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு நான் கேட்க மாட்டேனே. ஏன்? ஏன்னா இந்த ஜென்மத்துல எனக்கு நீங்க தான் புருஷன் சொல்லி கடவுள் எழுதி வச்சுட்டேன் மாமா. பேசிட்டியாமா? நான் போறேன். மாமா மாமா போயிடாதீங்க, இருங்க. என்னம்மா? ஐ லவ் யூ மாமா. பிரகாஷ், பிரகாஷ் இங்க வாடா. ஏன் மாமா இப்ப போய் அவங்கள கூப்பிடுறீங்க? போதுமா, இதுக்கப்புறம் அப்புறம் பேசிக்கிறோம் நம்ம. என்னடா மாப்பிள்ள பேசியாச்சா? என்னடா சொன்னாங்க? என்ன எங்கடா பேச விட்டா? என்ன வாயவே திறக்க விடலடா. ஆமா மாமா வேற சொல்லிக்கிட்டே இருக்காடா, எரிச்சலா வருது. சரி விடுடா, வீட்டுக்கு போய் பேசிக்கிடுவோம். பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான், மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னா இப்பவே எல்லாம் பேசி முடிச்சிடலாம். பிரபு என்னப்பா சொல்ற? அம்மா நான் வீட்டில் போய் சொல்றேம்மா. அவன் வெக்கப்படுறான் போல, நாங்க வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு ஃபோன் பண்றோம். சரிங்க, நல்ல முடிவா எதிர்பார்க்குறோம். சரி மச்சான், நாங்கள் கிளம்புறோம். சரி போயிட்டு வாங்க எல்லாரும். பாப்பா பிரகாஷ் பிரபு கிளம்புவான்.